அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் அட்சய திருதை நாளில் ஏன் தங்கம் வாங்க வேண்டும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அட்சய திருதை நாளில் அவ்வளவு என்ன சிறப்பு? அன்றைய நாளில் தங்கம் வாங்குவது சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பா அல்லது தங்கத்தை விற்பது சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பா என்பதை பார்க்கலாம். முதலில் அட்சய திருதை என்றால் என்ன என்று பார்க்கும்போது, அட்சயை என்பது குறையாத கொடுக்க வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அட்சயம் என்று சொல்லப்படுகிறது. திருதை என்பது அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது திதியாக பார்க்கப்படுகிறது. 3 என்பது குருவின் எண்ணாகவும் பார்க்கப்படுகிறது. எண் ஜோதிடத்தின் அடிப்படையில் 1 சூரியனாகவும் 2 சந்திரனாகவும் 3 குருவாகவும் பார்க்கப்படுகிறது. குருவின் விசேஷ சாராம்சமும் அன்றைய நாளில் வெளிப்படுகிறது. இந்த 3வது திதி வளர்பிறை சந்திரனாக இருப்பதால் அன்றைய தினத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் 100ஆக பெருகும். 100 பல ஆயிரங்களாக பெருகக்கூடிய சந்தர்ப்பம் இயல்பாகவே கிடைக்கும். எனவேதான் அட்சய திருதை என்பது இயல்பாகவே வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் ஒரு மங்களகரமான நிறைந்த ஒரு அமைப்பு நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைய நாளில் தொட்டது அனைத்தும் துலங்கும் கூடிய அற்புதமான அமைப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குருவின் நிறமாக மஞ்சள் நிறம் பார்க்கப்படுகிறது. எனவே குருவினுடைய 3ஆம் திதி நாளில் பல மங்களகரமான மஞ்சள் நிற பொருட்களை வாங்கி வைப்பதால் சௌகரியமும் சௌவாகியமும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கூடும். அதோடு மட்டுமல்லாது அட்சய திருதை நாள் என்பது ஆண்டவர்கள் வனவாசம் சென்றபோது அட்சய பாத்திரம் கிடைத்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. பலருடைய பசியை தீர்க்கக்கூடிய சிறந்த நாளாக அமைவதோடு மட்டுமல்லாது புராணங்களில் ஏராளமான விசேஷ தருணங்கள் இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கிறது. எனவேதான் இன்றைய நாள் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த அட்சய திருதை நாளில் தங்கம் வாங்குவது எப்படி யோகத்தை கொடுக்குமோ அதே போன்று தங்கத்தை விற்பதும் குறைந்த யோகத்தை கொடுக்கும். நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், நாம் தங்கத்தை வாங்குவதால் செல்வம் சேர்கிறது, ஆனால் கடைக்காரர்கள் தங்கத்தை விற்கிறார்களே அவர்களுக்கு எப்படி செல்வம் சேர்கிறது என்றால், அவர்கள் தங்கத்தை தானமாக கொடுக்கவில்லை, தங்கத்தை விலைக்கு விற்கிறார்கள், அதற்காக பணம் வாங்குகிறார்கள். அந்த பணம் பல மடங்கு உயரக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய திதி நாளில் அட்சய திருதி நாளில் கிடைப்பதால் தான் கடைக்காரர்கள் நம்மளை விட பல மடங்கு உயரத்தை அடைகிறார்கள். வாங்கக்கூடியவர்களுக்கும் சிறு அளவிலான பலன் உண்டு. ஆனால் அன்றைய தினத்தில் அந்த தங்கத்தை அடகு வைப்பது, கடன் வாங்குவது போன்ற விஷயங்களை மேற்கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் கடன் வளருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே அன்றைய நாளில் தங்கத்தை வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அட்சய திருதை நாளில் மேலும் என்ன செய்யலாம் என்றால், தங்கம், வெள்ளி, உப்பு, அரிசி, மல்லிகை பூ போன்ற பொருட்களை வாங்கி வைப்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை கொடுக்கும். கடன் மட்டும் நிச்சயமாக வாங்கக்கூடாது. அதே சமயம் தான தர்ம காரியங்களை செய்யலாம். அப்படி செய்யும் போது நிச்சயமாக சற்று கவனத்துடன் இருப்பதும் நல்லதாக பார்க்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க வேண்டாம். அட்சய திருதை விரதம் இருந்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். அது மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியான சந்திரன் இந்த வேளையில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. சூரியனும் உச்சபலம் பெற்றிருக்கும் அமைப்பான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. பிதுர்காரகனும் ஆதூர்காரகனும் உச்சபலம் பெறும் இந்த வேளை என்பது சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த அட்சய திருதி நாளை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். அட்சய திருதி நாளில் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்றிருப்பதால், மேலும் ராசியின் ராஜ யோகாதிபதியான சந்திரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு. அன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்றால், தான தர்ம காரியங்களை செய்யுங்கள், தவமிருந்து வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அட்சய திருதி நாளில் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி இறை வழிபாடை மேற்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். வீட்டில் வாசலில் கோலம் போட்டு மாவிலை வைத்து தோரணம் கட்டி வழிபாடு செய்வது இரட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும். அட்சய திருநை தினத்தன்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதால் அளவில்லாத நன்மைகள் உங்களை தேடி வரும். பசுமாடு போன்ற விலங்குகளுக்கு உணவு கொடுங்கள், பறவைகளுக்கு நீர் வையுங்கள், தானியங்கள் கொடுங்கள், பசியோடு வந்தவர்களுக்கு ஒரு வாய் சோறு போடுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வரும். உடையில்லாதவர்களுக்கு உடை வாங்கி கொடுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றத்தை அட்சய திருதை நாளில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது அட்சய திருதை என்பது எண் ஜோதிடத்தின்படி 3 என்பது குருவின் எண்ணாக பார்க்கப்படுகிறது. அன்றைய நாளில் தங்கத்தை வாங்குவதால் உறுதியாகவே அவை மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தவறவிடாமல்
ரிஷபராசிக்காரர்கள் இந்த திதியை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதோடு தொட்ட காரியங்களில் உறுதியான வெற்றி நிச்சயமாக உண்டு.